Hi friends, Javaல 30 days 30 concept challengeல day 12. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓப்ஸ்ல பாலிமார்பிசம்னா என்னன்றது தான். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்றது ஒரே மெத்தடை டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்றது இருக்கு. ஸோ ஒரே மெத்தடை டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஆக்ட் பண்ண வைக்கிறது தான் ஒன்றும் இல்லை. இப்போ ஓவர்லோடிங்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஓவர்லோட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதே ஓவர்லோட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நான் சைக்கிள் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ அந்த சைக்கிள்ன்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா சைக்கிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சைக்கிள் அப்படின்னும் போது எனக்கு 2 வீலர் சைக்கிள்ஸும் இருக்குது, 3 வீலர் சைக்கிள்ஸும் இருக்குது. ஸோ அதுக்காக 2 வீலரை மேக் பண்ண தனியாக ஒரு மெத்தடும், 3 வீலர் சைக்கிளை மேக் பண்ண தனியாக ஒரு மெத்தட்னு மெத்தடுக்கு நேம் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ ரெண்டுத்துக்குமே சைக்கிள் அப்படின்ற நேம் தான் நான் வந்து கொடுப்பேன். இப்போ நான் 2 டயர்ஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு 2 வீலர் சைக்கிள்ஸை மேக் பண்ணி தரணும். 3 டயர்ஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னா 3 வீலர் சைக்கிளை மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ சைக்கிள் அப்படின்ற மெத்தட் நேம் ஒரே மாதிரி தான் வைப்பேன். பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஒரு மெத்தடுக்கு 2 பேராமீட்டரும் இன்னொரு மெத்தடுக்கு 3 பேராமீட்டரும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நேமை ஒரே நேம் வந்து கொடுத்து பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உள்ளே பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் நடக்குது. பட் பேஸ்ட் ஆன் மை இன்புட், நான் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி அதே ஆக்ஷனை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவர்லோடிங் அப்படின்றது. ஸோ ஓவர் ரைடிங் அப்படின்றது ஆல்ரெடி என்னோட மெத்தடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஓவர் ரைடிங் அப்படின்றது. ஸோ ஓவர் ரைட் பண்ணும்போது மெத்தட் நேம், பேராமீட்டர்ஸ், நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய இன்புட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி அப்டேட் வந்து கேட்கும். ஸோ அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி வரும். இல்லைனா சம்டைம்ஸ் அப்டேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது இருக்கும், இல்லை புதுசாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் ஆகி வரும். ஸோ அதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணுறது மூலமாக தான். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தடோட பிஹேவியரை நம்ம மொத்தமாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லைனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஹேவியரும் வேணும், புதுசாக ஒரு சில ஃபீச்சர்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லி